புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி பயணத்தில் பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். திருச்செந்தூர் தமிழகத்திலே பேர் போன ஊர் திருச்செந்தூர். இன்றைக்கு இந்திய அளவில் பேர் போன ஊர். முருக பெருமான் அருள் எழுந்திருக்கிற இந்த பகுதியில் திருச்செந்தூர் முருகனை வணங்கி இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலக அளவில் திருச்செந்தூர் முருகனை வணங்குவதற்காக பக்தர்கள் வந்து செல்லுகின்ற பூமி இந்த புனித பூமி. திருச்செந்தூர் தொகுதி முருகனின் 2ஆம் படை வீடு என்று அனைவரும் அழைப்போம். தசரா விழா விமர்சனமாக நடைபெறும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலும் முக்கிய ஆன்மீக தலம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க விவசாய பூமி, மீனவர் வாழ்கின்ற பூமி, பனை தொழிலாளிகள் நிறைந்த பூமி இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. இதில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வாழை, வெற்றிலை, முருங்கை இன்றைக்கு இப்படிப்பட்ட பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய பகுதி. அதே போல பனை தொழில் ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய தொழிலாளர்கள் இந்த தொழில் ஈடுபட்டு இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த பனை மரத்தில் இறக்கப்படுகின்ற பணம் கற்கண்டு, பணம் கருப்பட்டி எல்லா பகுதியிலும் விற்பனை ஆகுது. அதே போல மீனவர்கள் இன்றைக்கு இந்த பகுதியில் மீனவர்கள் கடலில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை. பேரிட காலங்களில் அவர்களுக்கு அதிமுக ஆட்சிக்கிற பொழுது பல்வேறு உதவிகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கும் சரி. ஆக 3 தொழிலும் பிரதான தொழிலாக இருக்கின்ற இந்த பகுதி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. அதே போல இந்த வாழை பயிரிட்டா காற்று வந்தால் எல்லாம் ஒடிஞ்சு வீணாக போயிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு இந்த பேரிடர் காலங்களில், புயல் காலங்களில் இந்த வாழை பயிரிட்ட விவசாயிகள் இதில் ஏதாவது பாதிக்கப்பட்டால் அதிமுக அரசு அவர்களுக்கு தேவையான நிவாரணம் முழுமையாக வழங்கப்படும். பயிர் காப்பீட்டு திட்டத்திலையும் வழங்கப்படும். அப்படி இல்லைனாலும் அதை கணக்கிட்டு அதற்கு தேவையான இழப்பீட்டு தொகையை வழங்கப்படும். இன்றைக்கு சிறு குறு தொழில், இதில் உப்பளம் தொழிலாளர்கள் இதில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் உப்பள தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இதுக்கு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இவர்களுக்கு நலவாரியும் அமைக்கப்படும். இந்த உப்பள தொழிலாளர்களுக்கு நலம் வாரியம் அமைக்கப்படும். மீனவர்கள் தடை காலத்தில் அப்படி மீன்பிடி தொழில் பாதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போல மழை காலத்தில் உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அம்மாவுடைய அரசு வழங்கும். அதே போல மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற நிதி உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது வழங்கப்படுகின்ற மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்கப்படும் அம்மாவுடைய அரசு. அதோடு இன்றைக்கு இந்த பகுதியில் ஏழை மக்கள் இருக்கின்றார்கள், தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் இருக்கின்றார்கள், மீனவர்கள் ஏழை மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் பிரமாதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பிரமாண்டமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனை இருந்தால் வீட்டு மனை இருக்கிறவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனை இல்லாவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு வீட்டு மனை வாங்கி அதில் அவளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏழை விவசாய தொழிலாளி, ஏழை மீனவர்கள், அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது தைப்பொங்கல் என்று எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம், சிறப்பாக பண்டிகை கொண்டாடுவதற்காக. அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை போது எல்லா
நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். தீபாவளி முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அவளுக்கு சேலை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் 5 ஆண்டு 2016 1 2021 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். எந்த ஆட்சியில் இப்படி தள்ளுபடி செய்யல. முதல் கட்டமா 6000 கோடி, இரண்டாவது கட்டமா 12100 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம். அதுபோல இந்த பகுதியில் ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் இருந்த பகுதி. இதில் நீர் அதிகமாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஏரி, குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண்ணை விலையில்லாம விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தினாங்க. குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு கைவிட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து இந்த விவசாயிகள் பயனளிக்கிற திட்டத்தை தொடரும். அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மின் மோட்டரை இயக்கலாம். இப்போ நான் வரும்போது பார்த்தேன், ரூமில் அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது. எந்த நேரத்தில் கரண்ட் வருது, எந்த நேரத்தில் கரண்ட் போகுதுன்னே தெரியல. அதே போல விவசாயிகளுக்கு ஷிப்ட் முறையில் தான் இன்னைக்கு மின் மோட்டரை இயக்க முடியும். மும்முனை மின்சாரம் தராங்க. இப்படிப்பட்ட நிலையை மாற்றி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகள் எந்த நேரத்தில் சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதோட காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் பயிரிடுறாங்க, ஏதாவது இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம் வருகிற பொழுது சேதமடைந்திருது. அதிமுக ஆட்சியில் தான் இந்த காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பேரிடர் காலத்தில் விவசாய பயிர்கள் சேதமடைந்தா அவர்களுக்கு முழு நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பெற்று தந்தோம். இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியில் அந்த காப்பீட்டு திட்டத்தையே பல இடத்துல விவசாயிகளுக்கு செய்வதில்லை. இதனால விவசாயிகள் புயல் வெள்ளம் வருகிற பொழுது அவருடைய பயிர் சேதமடைஞ்சா அதற்கு தேவையான இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு நீங்க பாருங்க, அதிமுக ஆட்சியில் 2021 1 லிட்டர் அரிசி என்ன விலை, இப்போ திமுக ஆட்சியில் 1 லிட்டர் அரிசி என்ன விலைன்னு நீங்க பாருங்க. அதே போல எண்ணெய், கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 கிலோ எண்ணெய் என்ன விலை, இப்போ என்ன விலை. அதே போல பருப்பு என்ன விலை விற்குதுன்னு நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எல்லா உணவுப் பொருளும் 50% விலை உயர்ந்துடுது, 50% விலை உயர்ந்துடுது. ஆனால் மக்களுக்கு வருமானம் உயரல, செலவு அதிகரிப்பு, வருமானம் குறைவு. ஆக இப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கென்று கூட்டுறவு சங்கத்தில் ஒரு நிதி ஒதுக்கணும். புளி விலை ஏறிட்டுதா, உடனே எந்த மாநிலத்தில் புளி விலை கம்மியாக இருக்குது அங்கே கொள்முதல் செஞ்சு இங்கே கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்வோம். அதே போல் எண்ணெய் விலை ஏறினா எந்த மாநிலத்தில் எண்ணெய் விலை குறைவு அங்கிருந்து கொள்முதல் செஞ்சு நம்ம குறைந்த விலையில அந்த எண்ணெய் வழங்குவோம். இப்படி உணவுப் பொருட்கள் சரியான விலையில மக்கள் பாதிக்காத அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வீடு கட்டினா எளிதாக கட்டலாம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் நீங்க 3000 ரூபாய்க்கு விற்றது, இப்போ ஒரு யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்றது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 4500 ரூபாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் ஜல்லி. சிமெண்ட் வெளியில் வெளி மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240 ரூபா. இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 340 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கு ஒரு டன் கம்பி 70000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு, இன்றைக்கு ஒரு செங்கல் 10 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, உச்சபட்ச விலை. இப்படி
கட்டுமான பொருட்களை விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இனி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே இந்த ஆட்சியில இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியில நிலவுகிறது என்பதை நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழிகள் கொடுத்தோம். எல்லாமே இந்த விவசாய தொழிலாளிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்று வரை முழுமையாக நிறைவேற்றல. எப்பொழுது முதலமைச்சர் கேட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை 98% நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய சொல்றார். இங்க தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அதுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? இப்ப 100 திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டமா மாறிடுது. 100 நாள் வேலை திட்டத்தில் அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளம் கூட முழுமையா கிடைக்கல. அதுவும் நாங்க மத்திய அரசு போராடி வாதாடி முதல் கட்டமா 2999 கோடி நாங்க தான் பெற்று தந்தோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு, அதுவும் குறிப்பா ஏழை மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதற்காக குரல் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் இருப்பதாக அதிமுக தான். அதிமுக கட்சி தான் செயல்படுது. அதே போல சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை, மிக மோசமா இருக்குது. இப்ப கூட நான் வரும்போது பார்த்தேன், திமுக மேடையில் ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க. வலைதளத்தில் காட்டினாங்க. வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, காவல்துறை உயர் அதிகாரி இருக்காங்க, அந்த இடத்திலேயே மேடையிலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காட்சி இன்றைக்கு வலைதளத்தில் வருது. அதோட 2 நாளைக்கு முந்தி, நேற்றைக்கு முன்தினம் இன்றைக்கு சென்னையில் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிட்டு வரும்போது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிட்டு வரும்போது அதில் 2 வீலர் 2 பேர் வந்து, இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அதுக்குள்ள சில பொட்டணத்தை போடுறாங்க எங்க பேருந்துக்குள்ள. உடனே அதில் பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை, அங்க தாக்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும். எங்க போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க. அந்த பேருந்து நிலையத்தில் போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் மட்டும் 20 நாள்ல 11 பாலியல் குடும்பம் நடந்திருக்குது. 11 பாலியல் சீண்டல் நடந்திருக்குன்னு சொன்னா ஒரு மாவட்டத்தில் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்க எண்ணி பாருங்க. எனக்கு ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில் பார்ப்போம், பத்திரிகைகள் பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பத்திரிகை தொடர்ந்தா, செய்தி தொடர்ந்தா கொலை எங்க நடக்குது, என்ன நிலவரம், அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் கஞ்சா போத, கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமாக விற்குது. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வணிகர் பெருமக்கள், இன்னைக்கு நம்முடைய ஃபாதர், பிஷப் அவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவர்களே பேசினாங்க, எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க, இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. நானும் அதுதான் சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் பேசினேன். இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டதோ இல்லையோ தெரியல, செவடங்காதில் சங்குதுற மாதிரி பல முறை சொல்லியாச்சு. 3 ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிகிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம். அதே போல தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் தடுத்த மாதிரி இல்லை. இன்னைக்கு அவர்களே பேசுறாங்க. அது மட்டும் ஒரு கடைக்காரர் பேசுறாரு, தினம் போய் கடையை திறந்தா முன்னாண்ட படுத்து கிடக்குறாங்க,
போதையில படுத்து கிடக்குறான், அவனை எழுப்புனா தகராறுக்கு வர்றாங்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலைமை தேவைங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆக மிக மோசமான நிலை. இன்றைக்கு போதை ஆசாமியில் யாரும் தட்டி கேட்க முடியல, தட்டி கேட்டா கொலை பண்ணிடுறான். அது தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாளைக்கு முந்தி பத்திரிகையில் இன்னைக்கு காலையில் பார்த்தேன், யாரோ 2 நபரை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்களாம். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை தேவையா? இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயலிழந்து காட்சி அளிக்கின்றது. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை போற்றப்பட்டு வந்தது. இன்றைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா இன்றைக்கு செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால்தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க முடியல. அதோட இப்ப நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின். எப்ப நலன் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு? ஏற்கனவே அண்ணா திமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்த சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது, விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதத்திற்கும் 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு செய்யறார். வேற என்ன புதுசா செஞ்சிட்டீங்க? எல்லாம் பேரை மாத்தி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அதுல ஒரு மருத்துவர் MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமிச்சு அங்க ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக் போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதை மூடிட்டீங்க. அதை திறந்தாவே போதும், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. நீங்க ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க, அப்புறம் மூடிட்டு போயிருவீங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது? அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டே வருது. அப்ப நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும். ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினி கிளினிக்கை கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம். அது கூட பொறுக்க முடியல. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல. அதை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு பவுன் 20,000 திருமண திட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி. அது தொடரும். நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, லேப்டாப் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் 12,000 கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 12,30,000 பேர் கொடுத்தோம். 12,30,000 பேர் கொடுத்தோம். அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. இதற்காக அண்ணா திமுக அரசு 7,300 கோடி நாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இது அண்ணா திமுக வரலாறு. ஏழை மக்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம். அதையும் நிறுத்தின பெருமை சாதனை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தையே சாரும். அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 41% படிக்கிறாங்க. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பது. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடை கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு
இன்றைய தினம் 2818 மாணவ மாணவிகள் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது அதிமுக சாதனை. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்ற பெற வேண்டும். அதுதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு. அம்மா அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இருவரும் தலைவருடைய கனவை அதிமுக அரசு நிறைவேற்றியது. இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே இல்லை. அதிமுக ஆட்சியில் சிறப்பான சாலைகள், சிறப்பான பாலங்கள், அங்கங்கே கால்வாய் தூர்வாரப்பட்டது. அனைத்து தர மக்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்ப உங்களுடன் ஸ்டாலின், உடனே உங்களுடன் ஸ்டாலின். இங்க மக்கள்லாம் கேட்கறது, இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோடு இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றார். அரசாங்க பணத்தில் சுமார் 600 கோடி இதற்கு செலவு பண்றாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காண்கிறான். இது நடக்குமா? இன்னும் இருக்கிறது 8 மாசம் தான் இருக்குது. எங்க செய்ய போறீங்க? 50 மாத காலம் உருண்டோடி போய்விட்டது. 50 மாத காலம் மக்களையே சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு இது யாரு? ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் 50 மாத காலம் கிடப்புல போட்டீங்க? அப்பவே செஞ்சிருந்தா மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல. அது மட்டும் இல்ல, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊரா போனார். மக்களும் ஆகா ஸ்டாலின் வந்துட்டாரு, திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அங்கங்க ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்து பொதுமக்களை முன்னால அமர வச்சு, அங்கிட்ட என்ன குறை இருக்குது இந்த ஊர்ல, உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி, ஊர்ல குறை இருந்தாலும் சரி, நீங்க மனுவா எழுதி, நான் ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பெட்டியில மனு போடுங்க எழுதி, நான் வந்து அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறார். அப்புறம் எதுக்கு இந்த அடிச்சிருக்கீங்க இந்த விளம்பரத்தால்? ஏற்கனவே மக்கள் அவருடைய பிரச்சனையே மனுவா எழுதி போட்டாச்சுல, ஊர் ஊரா போய் மனு வாங்கினீங்களே, அந்த மனு என்னாச்சு? ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக. ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்திய அளவிலே அதிகமா பட்டப்படிப்பு படித்ததிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைய தினம் தமிழ்நாடு கடன் வாங்கிலே முதல் மாநிலம். இன்றைய தினம் திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில இந்தியாவிலே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்போ 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி சாதனை படைத்த அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி 75 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டபோது 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 50 மாத காலத்தில் 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அப்ப 5 ஆண்டு காலத்தில் 5,38,000 கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மீதும் கடன் சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவையா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாரு. எல்லாம் நீங்க தான் கட்டணும். என்னமோ நீங்க இந்த கடன்லாம் எப்படி கட்டுவீங்க? இப்போ நம்ம கார் லோன் போடுறோம், கடன் கட்டல காரை தூக்கிட்டு போயிடுவாங்க. இருசக்கர வாகனம் வாங்குவோம், டியூல கட்டலினா இருசக்கர வாகனம் தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டு கடன் வாங்குவோம், வீட்டு கடன் கட்டலினா
வீட்டை சீல் வச்சிருவாங்க. இப்படி கடை வாங்கினா கடன்காரன் விட்டுருவானா? அதுபோல அரசாங்கம் கடை வாங்கினாலும் விட மாட்டாங்க. நம்ம மேல வரி போட்டு தான் வசூல் பண்ணுவாங்க. இங்க கூட வரும்போது சொன்னாங்க, நகராட்சியில் அதிகமாக வரி போட்டான்னு சொன்னாங்க. நகராட்சியில் அதிகமாக வரி போட்டான்னு சொன்னாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த கடைக்கு 1000 ரூபா வரினா திமுக ஆட்சியில் 2500 ரூபா வரி, 150% வரி உயர்த்திட்டாங்க. இந்த நகராட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய்னா திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்தி 2000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி எல்லாம் வரி போட்டாச்சு. இனி வரி போடுறதுக்கு வழியே இல்லை. இவ்வளவு கடன் வாங்கின பிறகு இவ்வளவு கடன் சுமையை மக்கள் தான் சுமக்க வேணும். அப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? கொரோனா காலம் கடுமையான வறட்சி. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கிட்ட போது குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. சென்னையெல்லாம் வெளி மாவட்டத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து அவையில் குடிநீர் பிரச்சனை தீர்த்தோம். அதே போல அடுத்த ஆண்டு கஜா புயல் டெல்டா மாவட்டம் பூரா இன்றைக்கு நிலைகுலைந்து விட்டது. அடுத்தது கொரோனா, ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. இப்படி இருக்கிற போது விலைவாசி உயரல, மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்ல வருமானம் வருது, எதுக்கு கடை வாங்குறாங்கன்னே தெரியல. இப்படிப்பட்ட அரசு தொடர வேணுமா? ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியின்ற வேட்பாளரை ஆதரித்து அவளை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி கேட்டு, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்க உடன்குடி அனல் நிலையம் 8000 கோடியில் துவங்கப்பட்டது. இப்பொழுதுதான் முடிக்க தருவாயில் இருக்கின்றது. மிகப்பெரிய அனல் மின் நிலையம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதே போல பத்திரிகை உலகின் ஜாம்பவான் இன்றைக்கு தினத்தந்தி நாளிதழ்னா எனக்கு பெயர் பெற்ற நாளிதழ். அந்த நாளினுடைய அதிபர் அமரர் டாக்டர் ப. சிவேந்திர ஆதித்யநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. அவரது மணிமண்டபத்தை நானே முதலமைச்சர் இருக்கும் போது நேரடியாக அங்கே வந்து திறந்து வைத்தேன் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அதே போல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆழத்தலையில் சுமார் 52 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு மேயருடைய கோரிக்கையை ஏற்று அமைத்து கொடுக்கப்பட்டது. சுமார் 28 கோடி காயல்பட்டணம் பொன்னங்குறிச்சி கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. உடன்குடி பேரூராட்சி குடிநீர் தேவைக்கு குரங்கணி உடன்குடி கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. அதே போல பல திட்டங்கள் இங்கே கூட யாத்ரி நிவாஸ் பக்தர் தங்குவதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் 36 கோடியில் அந்த விடுதி கட்டுகின்ற பணி துவங்கப்பட்டு பாதி பணி நடந்து கொண்டிருக்கின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு அவர்கள் திறந்த மாதிரி இன்னைக்கு பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் சேர்த்துப்பூமங்கலம் பகுதியில் 45 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டுகின்ற பணியும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டுட்டாங்க. அதே போல திருச்செந்தூர் முதல் பாளையங்கோட்டை பிரதான சாலை ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடர்க்கப்பட்டது. இந்த ஆட்சி முடிந்து அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, வருகின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்த தேர்தலை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க பார்க்கிறாங்க. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். ஆகவே திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை, திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கித்தான் சாதனை படைச்சிருக்கிறார். இதுதான் இந்த ஆட்சியில் சாதனையாக பார்க்கப்படுகிறது. மக்களுக்கென்று எந்த திட்டமும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இது உங்களுடைய கட்சி, இது உங்களுடைய கட்சி. அண்ணா திமுக அரசு ஏற்படுகிற பொழுது உங்கள் அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுகின்ற அரசாக அண்ணா திமுக அரசு செயல்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களுடைய 2026 சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.
தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு